ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. This is Kural Media, your trusted source for global news. இது குரல் மீடியா செய்திகள். இது குரல் மீடியாவின் இன்றைய பிரதான செய்திகள். செய்திகளை வாசிக்கும் நான் கோகுலநாதன் தமிழினி. முதலில் தலைப்புச் செய்திகள். மத்திய கிழக்கில் தாக்குதல்களை நிறுத்த ஈரானுக்கு பிரான்ஸ் அதிபர் மேக்ரான் வலியுறுத்தல். ஹார்முஸ் நீரிணையில் கப்பல் போக்குவரத்தை உறுதி செய்யவும் சிறைபிடிக்கப்பட்ட பிரான்ஸ் குடிமக்களை விடுவிக்கவும் கோரிக்கை. பிரான்சில் லாஃபிங் கேஸ் பயன்பாட்டிற்கு கடும் கட்டுப்பாடுகள் விதிப்பு. போதையாக பயன்படுத்தினால் 1 ஆண்டு சிறை, வாகனத்தில் எடுத்துச் சென்றால் 2 ஆண்டுகள் வரை சிறை. எரிபொருள் விலை உயர்வால் பிரான்ஸ் அரசு லாபம் ஈட்டுவதாக மரைன் லூ பென் குற்றச்சாட்டு. நெருக்கடியில் அரசு லாபம் ஈட்டவில்லை என எரிசக்தி அமைச்சர் திட்டவட்ட மறுப்பு. பாரிஸ் எலிசே அரண்மனை அருகே உள்ள புகழ்பெற்ற சொகுசு ஹோட்டலில் தீ விபத்து. உணவக சமையலறையில் பற்றிய தீயால் 400 பேர் அவசரமாக வெளியேற்றம், 3 பேருக்கு காயம். அவீரோன் கடத்தல் வழக்கில் புதிய திருப்பம். கடத்தப்பட்ட 2 குழந்தைகள் பத்திரமாக மீட்பு. 5 நாட்களாக மாயமான 2 பெண்களை தேடும் பணி தீவிரம். பிரான்சில் மிகப்பெரிய இயற்கை ஹைட்ரஜன் படிவம் கண்டுபிடிப்பு. பிரான்சின் எரிசக்தி சுதந்திரத்தை உறுதி செய்யும் என விஞ்ஞானிகள் பெருமிதம். பாரிஸ் நகரில் டொனால்ட் ட்ரம்பின் ஆட்சிக்கு எதிராக மாபெரும் நோக்கிங்ஸ் போராட்டம். உலகளாவிய சர்வாதிகார எழுச்சியை கண்டித்து அமெரிக்க மக்களுக்கு ஆதரவாக பிரெஞ்சு அமைப்புகள் அறைகூவல். தொடர்பான விரிவான செய்திகள். மத்திய கிழக்கு நாடுகள் மீதான தாக்குதல்களை உடனடியாக நிறுத்த வேண்டும் என ஈரான் ஜனாதிபதி மசூத் பெசஸ்கியானிடம் பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரான் தொலைபேசி வாயிலாக வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து எக்ஸ் சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள மேக்ரான், மத்திய கிழக்கில் நடைபெறும் தாக்குதல்கள் முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாதவை என கண்டனம் தெரிவித்துள்ளார். மேலும் குறித்த பகுதியில் உள்ள எரிசக்தி மையங்கள் மற்றும் மக்கள் குடியிருப்புகளை பாதுகாக்க வேண்டும் என்றும், முக்கிய வர்த்தக பாதையான ஹார்முஸ் நீரிணையில் கப்பல்கள் மீண்டும் எவ்வித இடையூறுமின்றி சுதந்திரமாக பயணிக்கும் அமைதியான நிலை உருவாக வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். பிராந்தியத்தில் நிலவும் போர் பதற்றத்தை தணிப்பதற்கும் ஈரானின் அணு மற்றும் ஏவுகணை திட்டங்கள் குறித்த சர்வதேச சமூகத்தின் கவலைகளை போக்குவதற்கும் ஈரான் உடனடியாக நல்லெண்ண பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட வேண்டும் என மேக்ரான் ஆலோசனை வழங்கியுள்ளார். இறுதியாக ஈரானில் சிறை வைக்கப்பட்டுள்ள பிரான்ஸ் நாட்டு குடிமக்களான செசில் கோலர் மற்றும் ஜாக் பாரிஸ் ஆகியோரை எவ்வித நிபந்தனையுமின்றி உடனடியாக விடுவித்து பிரான்சுக்கு திரும்ப அனுமதிக்க வேண்டும் எனவும் அவர் கடுமையாக வலியுறுத்தியுள்ளார். குற்றச் செயல்கள் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களை கட்டுப்படுத்தும் விரிவான சட்ட திருத்தத்தின் ஒரு பகுதியாக பிரான்சில் புரோடாக்சிட் டசோட் எனப்படும் லாஃபிங் கேஸ், அதாவது சிரிப்பு வாயுவை போதையாக தவறாக பயன்படுத்துவதற்கு கடுமையான சட்டத்தடைகள் விதிக்கப்பட உள்ளன. இந்த சட்ட திருத்த மசோதா இன்று அமைச்சரவை கூட்டத்தில் அதிகாரப்பூர்வமாக சமர்ப்பிக்கப்பட உள்ளது. இதுகுறித்து செவ்வாய்க்கிழமையன்று தொலைக்காட்சி ஒன்றில் உரையாற்றிய உள்துறை அமைச்சர் லாரண்ட் நுனேஸ், இந்த வாயுவின் பயன்பாட்டை கட்டுப்படுத்த புதிய 3 வகை குற்றச்சட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக தெரிவித்தார். இதன்படி இந்த வாயுவை உட்கொள்வது, தகுந்த காரணமின்றி அதனை எடுத்துச் செல்வது மற்றும் அதன் தாக்கத்தில் வாகனம் ஓட்டுவது ஆகியவை தனித்தனி குற்றங்களாக கருதப்படும். சிரிப்பு வாயுவை உட்கொள்வோருக்கு 1 ஆண்டு சிறை தண்டனையும் 3750 யூரோக்கள் அபராதமும் அல்லது 200 யூரோக்கள் உடனடி அபராதமும் விதிக்கப்படும். தகுந்த காரணமின்றி அதனை எடுத்துச் செல்வோருக்கு 2 ஆண்டுகள் சிறை மற்றும் 7500 யூரோக்கள் அபராதமும், இதன் தாக்கத்தில் வாகனம் ஓட்டுவோருக்கு அதிகபட்சமாக 3 ஆண்டுகள் சிறை மற்றும் 9000 யூரோக்கள் அபராதமும் விதிக்கப்படும் என கடுமையாக எச்சரிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த வாயுவின் விற்பனையும் முழுமையாக கட்டுப்படுத்தப்பட்டு குறிப்பாக இரவு நேரங்களில் இதனை விற்க தடை விதிக்கப்படும். இந்த விதிமுறைகளை மீறி சட்டவிரோதமாக விற்பனை செய்யும் கடைகள் உடனடியாக மூடி சீல் வைக்கப்படுவதுடன் கடை உரிமையாளர்களுக்கு 6 மாத சிறை மற்றும் 7500 யூரோக்கள் அபராதம் விதிக்கப்படும். இந்த விரிவான சட்ட திருத்தத்தில் சட்டவிரோத மோட்டார் வாகன சாகசங்கள், போதைப் பொருள் பயன்பாடு மற்றும் விளையாட்டு மைதானங்களில் நடைபெறும் வன்முறைகளை கட்டுப்படுத்துவதற்கான புதிய நடவடிக்கைகளும் இடம்பெற்றுள்ளதுடன் காவல்துறை விசாரணை அதிகாரிகளுக்கு கூடுதல் அதிகாரங்களும் வழங்கப்பட உள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். ஈரான் போர் பதற்றம் காரணமாக தொடர்ந்து உயர்ந்து வரும் எரிபொருள் விலையை சாதகமாக பயன்படுத்தி பிரான்ஸ் அரசு கொள்ளை லாபம் ஈட்டுவதாக
தீவிர வலதுசாரி கட்சியான நேஷனல் ராலி கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவரான மரைன் லூ பென் மிக கடுமையான குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். எரிபொருளின் விலை உயரும்போது அதன் மீதான வரிகளும் தானாகவே அதிகரிப்பதால் அரசு திட்டமிட்டதை விட கூடுதல் வருவாயை பெற்று வருவதாகவும், மக்கள் அன்றாட செலவுகளுக்காக பெரும் கவலையில் ஆழ்ந்துள்ள நிலையில் அரசின் இந்த லாப நோக்கம் முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாதது என்றும் அவர் கடுமையாக விமர்சித்துள்ளார். இதற்கு பதிலளித்து பேசியுள்ள பிரான்ஸ் எரிசக்தித்துறை அமைச்சர், எந்த ஒரு நெருக்கடியான காலகட்டத்திலும் அரசு ஒருபோதும் லாபம் ஈட்டவில்லை என இந்த குற்றச்சாட்டுகளை திட்டவட்டமாக மறுத்துள்ளார். சில அரசியல்வாதிகள் தவறான கருத்துக்களை பரப்பி வருவதாக சாடிய அவர், விலை உயர்வால் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி, மக்களின் நுகர்வு மற்றும் விற்பனை அளவுகள் கடுமையாக பாதிக்கப்படுவதால் அரசின் நிதிநிலையும் இத்தகைய நெருக்கடிகளில் பெரும் சரிவை சந்திப்பதாக விளக்கமளித்துள்ளார். மேலும் வரியை குறைக்க வேண்டும் என்ற நேஷனல் ராலி கட்சியின் கோரிக்கை ஐரோப்பிய ஒன்றியத்தின் விதிகளுக்கு முரணானது என்றும், எரிபொருளுக்கான பொதுவான விலைக்கழிவுகளை வழங்கினால் அது தேவையற்றவர்களுக்கும் சென்றடையும் என்பதால் அந்த யோசனையை அரசு முற்றிலுமாக நிராகரித்துவிட்டதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். இத்தகைய பொதுவான தள்ளுபடிகளுக்கு நிதியளிக்க பாதுகாப்பு, சுகாதாரம் மற்றும் பொது சேவைகளுக்கான நிதியை குறைக்க நேரிடும் என்பதால் அது மீண்டும் வரி செலுத்தும் சாமானிய மக்களையே கடுமையாக பாதிக்கும் என அவர் எச்சரித்துள்ளார். இதற்கு மாற்றாக விலை உயர்வால் நேரடியாக பாதிக்கப்பட்டுள்ள மீன்பிடி, போக்குவரத்து மற்றும் விவசாயம் போன்ற முக்கிய துறைகளுக்கு மட்டும் பிரான்ஸ் அரசு தற்போது நேரடி நிதி உதவிகளை வழங்கி வருவது குறிப்பிடத்தக்கது. பிரான்ஸ் தலைநகர் பாரிஸின் 8வது வட்டாரத்தில் அதிபர் மாளிகையான எலிசே அரண்மனைக்கு மிக அருகே அமைந்துள்ள புகழ்பெற்ற லூ பிரிஸ்டல் பாரிஸ் சொகுசு ஹோட்டலில் இன்று காலை 11 மணியளவில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டது. இந்த ஹோட்டலின் அடித்தளத்தில் செயல்பட்டு வரும் ஃபாபோர் 114 என்ற உணவகத்தின் சமையல் அறையிலிருந்தே இந்த தீ விபத்து தொடங்கியதாக கூறப்படுகிறது. தீ மளமளவென பரவி கரும்புகை சூழ்ந்ததை அடுத்து ஹோட்டலில் தங்கியிருந்த விருந்தினர்கள் மற்றும் பணியாளர்கள் என சுமார் 400 பேர் உடனடியாக பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த ஏராளமான தீயணைப்பு படையினர் துரிதமாக செயல்பட்டு தீயை முழுமையாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர். இச்சம்பவத்தில் 3 பேருக்கு லேசான காயம் ஏற்பட்டுள்ளது. பாதுகாப்பு காரணங்களுக்காக ஹோட்டலின் சுற்றுப்புற பகுதிகள் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளதுடன் பொதுமக்கள் அந்த பகுதியை தவிர்க்குமாறு பாரிஸ் காவல்துறை அறிவுறுத்தியுள்ளது. ஓட்கர் குழுமத்திற்கு சொந்தமான இந்த ஹோட்டலின் நிர்வாகம் வெளியிட்ட அறிக்கையில் தற்போதைய நிலைமை முழுமையாக கட்டுப்பாட்டில் இருப்பதாகவும், விருந்தினர்கள் மற்றும் ஊழியர்களின் பாதுகாப்பிற்கே தாங்கள் அதிக முன்னுரிமை அளிப்பதாகவும் உறுதிபட தெரிவித்துள்ளது. பிரான்சின் அவைரோன் மாகாணத்தில் கடந்த வாரம் தாயும் 12 வயது மகனும் மர்மமான முறையில் காணாமல் போன வழக்கில் முக்கிய சந்தேக நபரான அந்த சிறுவனின் தந்தை போர்ச்சுகல் நாட்டில் கடந்த செவ்வாய்க்கிழமையன்று அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார். ஸ்பெயின் மற்றும் போர்ச்சுகல் நாடுகளில் காவல்துறையினர் இணைந்து முன்னெடுத்த தீவிர தேடுதல் வேட்டையில் போர்ச்சுகலின் மேடா நகரில் வைத்து அவர் பிடிபட்டார். அப்போது அவருடன் காணாமல் போன அவரது 12 வயது மகனும் அவரது தற்போதைய துணைவியின் மூலம் பிறந்த 2 வயது பெண் குழந்தையும் எவ்வித காயங்களுமின்றி பத்திரமாக மீட்கப்பட்டனர். முன்னாள் காவல்துறை அதிகாரியான இந்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்ட போது தன்னிடம் கைத்துப்பாக்கி ஒன்றை வைத்திருந்ததாக ஆரம்பகட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதே சமயம் கடந்த 5 நாட்களாக எவ்வித தொடர்பும் இன்றி மாயமாகியுள்ள சிறுவனின் தாய் மற்றும் சந்தேக நபரின் தற்போதைய துணைவி ஆகிய 2 பெண்களின் நிலை என்னவென்று இதுவரை தெரியவில்லை. அவர்களை தேடும் பணிகள் தீவிரமாக முடுக்கிவிடப்பட்டுள்ளன. இந்த சந்தேக நபர் கடந்த 2021ஆம் ஆண்டிலேயே தனது மகனை ஸ்பெயினுக்கு கடத்திச் சென்றதற்காகவும் தனது முன்னாள் மனைவியை துன்புறுத்தியதற்காகவும் ஏற்கனவே தண்டிக்கப்பட்டு குழந்தையை பார்க்கும் உரிமையை முழுமையாக இழந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. தற்போது மான்பெல்லியர் அரசு வழக்கறிஞர் அலுவலகம் பலரை கடத்தி சட்டவிரோதமாக சிறை வைத்த குற்றத்திற்காக இவர் மீது அதிகாரப்பூர்வமாக நீதித்துறை விசாரணையை தொடங்கியுள்ளதுடன் மாயமான 2 பெண்களையும் கண்டுபிடிப்பதற்கான பிரம்மாண்டமான தேடுதல் வேட்டையை தொடர்ந்து தீவிரமாக முன்னெடுத்து வருகிறது. பிரான்சின் லொரைன் பிராந்தியத்தில் உள்ள மொசெல்லே பகுதியில் பூமியின் மேற்பரப்பிலிருந்து சுமார் 3600 மீட்டருக்கும் அதிகமான ஆழத்தில் உலகின் மிகப்பெரிய இயற்கை ஹைட்ரஜன் படிமம் இருப்பதற்கான ஆதாரங்களை ஆராய்ச்சியாளர்கள் உறுதிப்படுத்தியுள்ளனர். இது ஒட்டுமொத்த பிரெஞ்சு தொழில்துறையையே மாற்றியமைக்கக்கூடிய கண்டுபிடிப்பாக கருதப்படுகிறது. கார்பன் உமிழ்வு இல்லாத இந்த சுத்தமான ஆற்றல் வளம் காலநிலைக்கு எவ்வித தீங்கும் விளைவிக்காதது என்பதுடன்
800 பேர் மட்டுமே வசிக்கும் அந்த சிறிய கிராமப்புற மக்களுக்கான வேலை வாய்ப்புகளையும் கணிசமாக அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சுமார் 34 மில்லியன் டன்கள் வரை ஹைட்ரஜன் அங்கு இருக்கக்கூடும் என சமீபத்திய மதிப்பீடுகள் தெரிவிக்கின்றன. ஆழம் அதிகரிக்க ஹைட்ரஜனின் செறிவும் அங்கு அதிகரிப்பதாக துளையிடும் பணியில் ஈடுபட்ட விஞ்ஞானிகள் கண்டறிந்துள்ளனர். இந்த மாபெரும் கண்டுபிடிப்பானது பிரான்சின் எரிசக்தி சுதந்திரத்திற்கும் கரியமில வாயு வெளியேற்றத்தை குறைப்பதற்கும் ஒரு முக்கிய மைல்கல்லாக அமையும் என CNRS ஆராய்ச்சி இயக்குநர் பிலிப் டி டானாடோ பெருமிதம் தெரிவித்துள்ளார். இருப்பினும் இங்குள்ள ஹைட்ரஜன் நிலத்தடி நீரில் கரைந்த நிலையில் காணப்படுவதால் அதை பிரித்தெடுப்பதற்கான நவீன தொழில்நுட்பங்கள் இன்று வரை முழுமையாக வளர்ச்சியடையவில்லை என புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மையத்தின் திட்டத் தலைவர் நிக்கோலஸ் ஃபெராண்டோ சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே இந்த வளத்தின் துல்லியமான அளவை கணக்கிடுவதற்கும் இதனை தொழில்துறை பயன்பாட்டிற்காக பிரித்தெடுப்பதற்கான உரிமங்களை பெறுவதற்கும் இன்னும் குறைந்தது 2 ஆண்டுகள் தீவிர ஆய்வுகள் மற்றும் தொழில்நுட்ப மேம்பாடுகள் தேவைப்படும் என நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், கல்வி, வியாபாரம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் ஆட்சிக்கு எதிராக பிரான்சில் வசிக்கும் அமெரிக்கர்கள் மற்றும் பிரெஞ்சு குடிமக்கள் ஒன்றிணைந்து நோ கிங்ஸ் என்ற மாபெரும் கண்டன போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளனர். சர்வதேச அளவில் முன்னெடுக்கப்படும் இந்த நோ கிங்ஸ் போராட்டங்களின் 3வது நாளான வருகிற சனிக்கிழமை மார்ச் 28 அன்று பாரிஸ் நகரின் பிளேஸ் டெ லா பாஸ்டில் சதுக்கத்தில் காலை 11 மணியளவில் இந்த பிரம்மாண்ட பேரணி நடைபெற உள்ளது. இண்டிவிசிபிள் பாரிஸ், லாடிக் மற்றும் பல்வேறு பிரெஞ்சு அமைப்புகளின் கூட்டமைப்பு இணைந்து ஏற்பாடு செய்துள்ள இந்த நிகழ்வில் முன்கூட்டிய பதிவு இன்றி யார் வேண்டுமானாலும் பங்கேற்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் 3000க்கும் மேற்பட்ட இடங்களிலும் உலகெங்கிலும் 60க்கும் மேற்பட்ட நகரங்களிலும் ஒரே நாளில் நடைபெறும் இந்த போராட்டம் அமெரிக்க வரலாற்றிலேயே ஒரு மாபெரும் நிகழ்வாக அமையும் என ஏற்பாட்டாளர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். டொனால்டு ட்ரம்ப் மீண்டும் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து ஜனநாயகத்தின் நிறுவன தூண்களை தொடர்ந்து தாக்கி வருவதாகவும் சட்டத்தின் ஆட்சியை புறக்கணித்து உலக மக்களிடம் பொய்களை பரப்பி வருவதாகவும் இண்டிவிசிபிள் பாரிஸ் அமைப்பின் பிரதிநிதி அடா ஷென் கடுமையாக சாடியுள்ளார். இது அமெரிக்காவில் நடக்கும் தனிப்பட்ட பிரச்சினை மட்டுமல்ல என்றும் உலகளாவிய தீவிர வலதுசாரி மற்றும் ஜனநாயக விரோத சக்திகளின் எழுச்சிக்கு எதிரான ஒரு மாபெரும் போர் என்றும் குறிப்பிட்டுள்ள அமைப்பாளர்கள், டொனால்ட் ட்ரம்பிற்கு எதிராக களத்தில் போராடும் அமெரிக்க மக்களுக்கு ஆதரவாக ஒட்டுமொத்த பாரிஸ் நகரமும் துணை நிற்கிறது என்ற வலுவான செய்தியை உலகிற்கு உணர்த்த பொதுமக்களை இந்த போராட்டத்தில் பெருமளவில் கலந்து கொள்ளுமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நீங்கள் இதுவரை கேட்டது குரல் மீடியாவின் பிரதான செய்திகள். மேலும் இதுபோன்ற செய்திகளை அறிய குரல் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.